இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நாடாளுமன்றத்தில் பேச வேணும். 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023ஆம் ஆண்டு, இப்ப இல்ல. Our ADMK party supporting that bill. There is an objection, like that, sir. Appreciating the honorable minister is brought up the bill of the silent featured, for example, to insert the provision of an exploration license in the law in which we granted through auction for undertaking reconnaissance and prospecting. Sir, auction is the best method which is brought. Appreciating that. There cannot be any malpractice in that. We know previous government, previously, at that time, lot of misuse that coal. That happened. There are coal. There were coal misuse. So many cases still pending. The central government, I request the central government to take action for misuse for those days giving licenses, and this I hope that government will take up this action. The other features, whatever is said regarding the license will be granted only for the deep and seated critical, that is correct, sir. And also, sir, I want to make one more point, especially in Tamil Nadu, lot of minerals are without any license. They are taking neighboring states. This kind of is going on. That is for Kerala. For Kerala, especially Tamil Nadu, so many things without getting license, the minerals come with granted. Even Karnataka also, they are taking mines. So many people are getting sand mafia like that is going on. Therefore, I request the central government to take action. State government, which is a connivance of the state government, this kind of illegal mines are going on. Therefore, the central government has taken action for that. And also, once again, requesting, especially the Neyveli Corporation, that the agitation must become an end for the farmers. We have to help for that, for the helpers. The agitation must come. I can request the Honorable Minister. I support. சுரங்க சட்டத்திருத்த மசோதாவை 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் எதிர்த்த நிலையில் அதிமுக மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இன்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு முதலமைச்சர் தரப்பில் இருந்து விளக்கமும் அளிக்கப்பட்டது. இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார், இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா இந்த கனிம வள திருத்த சட்டம் இருக்கு இல்லையா, இந்த திருத்த சட்டம் கொண்டு வரும்பொழுது திமுக எம்பிக்கள் எதிர்க்கலைன்ற மாதிரி ஒரு விஷயத்த இன்னைக்கு சட்டசபையில இபி பழனிசாமி அவர்கள் முன்வைத்தார்கள். அதுக்கு முதல்வர் எழுந்து தெளிவா இல்ல, நாங்க திமுக இதை எதிர்த்து இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனா அடிப்படையான ஒரு விஷயம் திருப்பி அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அதுல வலுவா எதிர்க்கலன்னு சொன்னார். அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒரு மெஜாரிட்டி உள்ள அந்த கவர்மெண்ட் பல சமயங்கள்ல இந்த மத்திய அரசு எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்துக்குள்ளேயே போராட்டம் போன்ற கோஷங்கள் எல்லாம் போடும்போது அவங்களை வெளியேற்றி விட்டு அல்லது அவர்கள் வெளிநடப்பு செய்யும் போது பலவிதமான சட்டங்களை நிறைவேற்றுறாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டமாக கூட இது நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சட்டசபையில் இன்று பேசப்பட்ட விஷயம். ஆனால் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது தம்பித்துரை அவர்கள் ஆதரிச்சிருக்கிறார் என்ற விஷயம் இப்ப வந்திருக்கு. ஆக்சுவலா இது அதாவது தமிழ் மாநில அரசு கனிம வளங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க, அதனால மத்திய அரசோட கண்ட்ரோல் தேவைன்னு மாநில அரசு உரிமைகளை பறிக்கிற ஒரு விஷயத்துக்கு அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாரு பழனிசாமி சட்டசபை பேசும்போது, மாநிலங்களோட உரிமைகளை பறிக்கப்படுறது நீங்க ஏன் பார்த்துட்டு சும்மா இருந்தீங்கன்னு கேட்கிறாரு. ஆனா இவங்களுடைய சட்டசபை பாராளுமன்ற உறுப்பினர் அது மாதிரியான உரிமைகளை பறிக்கிற சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும். இது புதுசு கிடையாது. அதிமுக இதுக்கு முன்னாடி பாஜக கொண்டு வந்த பல சட்டங்கள் முத்தலாக் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா, சிஏஏ முதற்கொண்டு பாத்தீங்கன்னா, வேளாண் சட்டம் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆதரிச்சு வாக்களித்து கொண்டு வந்தவர்கள் தான் இவங்க. சோ அதனால இன்னைக்கு பழனிசாமி அவர்கள் அசம்பிளியில பேசும்போது ஏதோ மாநில அதிகாரங்களை பறிக்கும் போது அதிமுக தான் குரல் கொடுக்குற மாதிரி பேசுற விஷயம் அது மீண்டும் ஒரு பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்போது. சோ தம்பித்துறை பேசிய விஷயம் மாநிலங்கள் அரசு அதிகாரத்தை பறிப்பதற்கு அதிமுக வழக்கம் போல துணை போயிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.